சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் போஸ் வந்து மாணிக்கத்தை பார்த்துக்கிட்டு அந்த போதைப்பொருள் சம்மந்தமான விஷயத்தை எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ பெரிய இடத்து பையன், உனக்குலாம் இது தேவையில்லாத வம்பு, உனக்கு இது எதுக்குடா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. இல்லை மாமா, நானும் பெரிய ஆளாக ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போஸ் வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு. சரி, உன் ஆசையாக கெடுப்பானு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் கிடைக்கும் 10 லட்சம், அதில் 5 லட்சம் உனக்கு, 5 லட்சம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி டீல் பேசுகிறாங்க. அந்த ரவுடிக்கிட்டையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் நல்லவனா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பொருளெல்லாம் சேஃபாக இருக்கும், தைரியமாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் சொல்கிறாரு. அதை காரில் ஏற்றிட்டு வீட்டில் கொண்டு வைக்கிறாங்க. அப்புறம் மாணிக்கம் வந்து கால் பண்ணுறாங்க, இது சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சேஃபாக இருக்குது, நீ பயப்படாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க, நீ என்னடா போன, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி. நான் லேசான போஸ் கிடையாது, கோடீஸ்வரன் போஸ், கூடிய சீக்கிரத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் மேலே டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரூமுக்கு போகிறாங்க. அப்பவும் மாணிக்கம் கால் பண்ணுறாங்க, சேஃபாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போமே ஆர்டர் வந்திருக்கு, நீ ஈவினிங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு நீ அறிமுகத்தில் தான் முழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க. போஸ் வந்து செம ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூப்பிடுறாங்க, கீழே வராங்க. அப்போ உனக்கு கட்சி சம்மந்தமாக வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ, 1/2 வரேன்னு சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. வெளியே வரும்போது கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. உள்ளே வந்து உங்கள் வீட்டில் போதை செடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.